குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஆர்கே நாராயண் எழுதின கேட் மேன்ஸ் கிஃப்ட் என்கின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இட் இஸ் அன் இந்தியன் ஷார்ட் ஸ்டோரி. இந்த கேட் மேன்ஸ் கிஃப்ட்டு இப்படி ஆரம்பிக்குது. ஒரு மனிதனை அவனுடைய மனநிலையை பற்றி தொடர்ச்சியாக ஒரு 12 பேர், ஒரு டசன், மோர் தேன் அ டசன், ஒரு டசனுக்கு மேலே நிறைய பேர் அவனுடைய மனநிலையை பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக அவனுக்கே சந்தேகம் வந்துடும். ஒருவேளை நமக்கு மனநிலை சரியில்லையோ அப்படின்னு அவனுக்கே ஒரு சந்தேகம் வந்துடும். இதுதான் நம்முடைய எக்ஸ் கேட் மேன். எக்ஸ் கேட் மேன் அப்படின்னா ஏற்கனவே கேட்மேனாக இருந்து இப்போ ரிட்டையர் ஆகியிருக்கக்கூடிய அந்த கோவிந்த் சிங் என்பவருக்கு இதுதான் நடந்துச்சு. இந்த கோவிந்த் சிங் ஒரு கடிதத்தை, ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட், ஒரு லெட்டர், அதை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தட்டையா போய், சார் இதில் என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்பாரு. கேட்ட உடனே அவங்க வாங்கி பிரித்து படிங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ நோ நோ. உடனே அவருக்கு ஷாக் ஆகிடும், பயந்து ஓ நோ 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 அப்படின்னு சொல்லி அந்த கவரை வாங்கிட்டு இன்னொருத்தட்ட போய், சார் இந்த இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாரு. உடனே அவங்க வாங்கி அதை கிழிக்க போவாங்க. நோ 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 அப்படின்னு பிடுங்கிட்டு வேற ஒரு ஆள்கிட்ட போயிடுவார். இப்படியே தான் செய்வார். இப்படி ஒருத்தன் செஞ்சால் எல்லாரும் என்ன செய்வாங்க? இப்படி தான் கேள்வி கேட்பாங்க. ஆனால் அவருக்கு ஒரு மாதிரியான டென்ஷன். அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் கம்பவுண்டர், ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்ச ஒரு கம்பவுண்டர், அவர்கிட்ட போய் இதே கேள்வியை கேட்குறாரு. உடனே அவர் இதை ஓப்பன் பண்ணாமல் உள்ளே இருக்கிறது என்ன சொல்லணும்னா, நீ எக்ஸ்ரே இன்ஸ்டியூட்டுக்கு போ, அவங்க தான் உனக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் கம்பவுண்டர், அவன் அந்த தொழில். எக்ஸ்ரே இன்ஸ்டியூட்டுக்கு போ, அவங்க தான் ஓப்பன் பண்ணாமல் உள்ளே இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்படியா, எக்ஸ்ரே இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா அவன் பாதை சொல்கிறான். இப்படி போய் இங்கே போ, அங்கே தான் எக்ஸ்ரே இன்ஸ்டியூட்னு அவன் சொல்லிடுறான். சொன்ன உடனே இவர் அங்கே போகிறதுக்கு கிளம்புறார். இவர் எக்ஸ்ரே இன்ஸ்டியூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதற்கு முன்பாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த கதையில் நாம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். இட்ஸ் அ ஃப்ளாஷ்பேக். கதையில் இப்படி தான் ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குது. 1914 1918 அந்த 4 வருஷம் முதல் உலக மகா யுத்தம் நடக்குது. அந்த உலக மகா யுத்தத்தில் கலந்து கொண்டு வெளியே இப்போ எக்ஸ் ஆர்மி மேன், எக்ஸ் சர்வீஸ் மேனாக வந்தவர் தான் இந்த கோவிந்த் சிங். இவர் அந்த ஆர்மியிலேருந்து ரிட்டையர் ஆகி ஆர்மியிலேருந்து வெளியில் வந்த உடனே இந்த டவுனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனி பேர் இங்கிலேடியா, இங்கிலாந்து அப்படின்னு சொல்ல முடியாது, இங்கிலேடியா, ENGLADIA, அந்த இங்கிலாடியா என்ற அந்த கம்பெனியில் இவர் வாட்ச்மேனாக சேர்றார். இவருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட்ச்மேனாக சேர்ந்தோடனே இவருக்கு ஒரு காக்கி யூனிஃபார்ம் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெல்ட்டு கொடுத்துருப்பாங்க, கையில் ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வாங்கின உடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ பெருமை. அந்த காக்கி யூனிஃபார்மை அணிந்து கொள்வார், அந்த பெல்ட்டை போட்டுக்குவார், கையில் இந்த ஸ்டிக்கை வச்சுக்குவார். வாசலில் ஒரு ஸ்டூல் இருக்கும், அந்த ஸ்டூலில் உட்காந்துக்கணும். ஆஃபீஸ் திறக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்துருவார். இந்த ஆஃபீஸில் கிட்டத்தட்ட மோர் தேன் 100 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக ஆஃபீஸுக்குள்ளே போயிடுவாங்க. அப்புறம் அந்த சீஃப் வருவார், அந்த கம்பெனியினுடைய சீஃப் வருவார். சீஃப் வரும்போது இவர் எழுந்திருச்சு நின்று அப்படி ஒரு அட்டென்ஷனில் ஒரு சல்யூட் அடிப்பார். அதான் அவருடைய வேலை. அப்புறம் அந்த சீஃப் உள்ளே போயிடுவார். சீஃப் உள்ளே போனோடனே மறுபடியும் அந்த ஸ்டூலில் உட்காந்துக்குவார். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆன உடனே அந்த சீஃப், அந்த ஜெனரல் மேனேஜர், அந்த ஸ்டெப்ஸில் வர்ற சத்தம் கேட்கும். ஸ்டெப்ஸில் வர்ற சத்தம் கேட்ட உடனே ஓ ஜெனரல் மேனேஜர் வர்றாருன்னு இவர் தெரிஞ்சுக்குவார். அவர் வரும்போது கரெக்டாக இவர் அதே மாதிரி எழுந்திருச்சுன்னு ஒரு சல்யூட் அடிப்பார். சல்யூட் அடித்து அந்த ஜெனரல் மேனேஜர் போனதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற எல்லாரும் வரிசையாக வெளியே போயிடுவாங்க. அவ்வளோதான், எப்படா பெரிய ஆள் போவாங்க அப்படின்னு காத்துட்டு மாதிரி டக்கு எல்லாரும் போயிடுவாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் இவருடைய ஸ்டூலை எடுத்து கொண்டு போய் அந்த மாடிப்படிக்கு கீழே இந்த ஸ்டூலை வச்சு அந்த ஸ்டூலில் இப்படி கிராஸாக இவருடைய கையில் இருக்க ஸ்டிக்கை வச்சுட்டு
வெளியில் வந்து எல்லா கேட்டையும் பூட்டு பூட்டி சீல் வச்சுட்டு இவர் போவார். இதுதான் இவருடைய ரெகுலர் டியூட்டி. இப்படியே நாட்கள் கடந்துச்சு. 25 வருஷம் ஓடி போச்சு. இந்த 25 இயர்ஸுக்கு அப்புறம் இப்போ ஒரு நாள் திடீர்னு இவருக்கு பென்ஷன் ஆஃப், அதாவது இவருக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க. பென்ஷனோட சேர்ந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இவருக்கு ஷாக் ஆகுது. நமக்கு அவ்வளோ ஏஜ் ஆகிடுச்சு, ரிட்டையர்மெண்ட் வயசு ஆகிடுச்சா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் அவருக்கே புரியுது, இப்போ சமீபத்தில் கொஞ்சம் நாளாக அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்துருச்சு அவருக்கு. சமீபத்தில் கொஞ்சம் நாளாக, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருந்து அந்த ஜிஎம் வரும்போது அந்த சத்தத்தை கேட்டால் இவர் ஜிஎம் வர்றாருன்னு டக்குன்னு எழுந்திரிச்சுவார். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் ஜிஎம் வர்றாருன்னு தெரிஞ்சு எழுந்திரிச்சுன்னு, அதாவது அவர் காது வந்து கொஞ்சம் மந்தம் ஆயிடுச்சு. அது அவருக்கு புரியுது. அதே மாதிரி ஜிஎம் வரும்போது பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் அங்கே வர்றதே முறை தெரியும், டக்குன்னு எழுந்திரிச்சு நிற்பார். ஆனால் இப்போ எல்லாம் அந்த 10 yardsக்கு உள்ளே வரும்போது தான் அவருக்கு தெரியுது. அப்போது கண்களும் கொஞ்சம் குறைஞ்சி, அந்த பவர் குறைஞ்சி போச்சு, காதுலையும் போயிடுச்சு. இப்போ அவருக்கே புரியுது, ஓஹோ நம்ம ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னு அவர் நினைத்து கொள்கிறார். இன்னைக்கு ஆஃபீஸில் லாஸ்ட் டே, ஜிஎம் ஆஃபீஸுக்குள்ள அவர் ரூமுக்கு போகிறார். ஜிஎம் ரூமுக்கு போகும்போது ஜிஎம் சொல்கிறாரு, நீங்கள் இந்த ஆஃபீஸுக்கு நீங்கள் செஞ்ச சேவை ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஆஃபீஸ் உங்களுடைய சேவையை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மாதம் மாதம் பென்ஷன் 12 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்படி அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே இவருக்கு வந்து ஒரு எலக்ட்ரிஃபை, அப்படியே ஏதோ ஒரு அவர் உள்ளத்துக்கு அவர் மேலே ஏதோ மின்சாரம் பாஞ்ச மாதிரி அப்படி இருக்கு. இதுவரையிலும் அந்த ஜிஎம் கூட இவர் இந்த 25 ஆண்டுகளில் 2 தடவை தான் அந்த ஜிஎம் இவரோட பேசியிருக்கார். முதல் தடவை இவர் வேலைக்கு சேர்ந்த ஃபர்ஸ்ட் டே ஒரு வாசலில் உட்காந்துருக்காரு. அந்த ஜிஎம் வந்து ஹூ ஆர் யூ, யார் நீ அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் இங்கே சேர்ந்துருக்கிற வாட்ச்மேன் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் 2வது தடையாக அந்த ஜிஎம்மோட பேசுகிறார். கடவுள் வளவளன்னா பேசிகிட்டு இருக்க மாட்டார். கடவுள் ஒரு தடவை பேசுவார், அது 2 தடவை தான் பேசுவார், கொஞ்சோண்டு தான் பேசுவார். ஆனால் அந்த கடவுள் கண் முன்னாடி தோன்றி பேசும்போது அப்படியே நமக்கு ஒரு அந்த உடம்புல ஒரு மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருக்கும்ல, அந்த உணர்ச்சியை நம்முடைய கோவிந்த் சிங் உணர்கிறார். அந்த உணர்ந்துட்டு அப்புறம் வெளியில் வர்றாரு, வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனோடனே வீட்டில் அவருடைய மனைவி, அவங்களுக்கு குழந்தைங்க கிடையாது, அவங்க மனைவி 2-3 வீட்டில் வேலை செய்கிறாங்க. அந்த வேலை செஞ்சு அவங்க கொண்டு வர்ற பணம், இவருடைய ரிட்டையர்மெண்ட்லேருந்து இவருக்கு கிடைக்கிற பென்ஷன் ஒரு 12 ரூபாய், இது 2ஐயும் வச்சு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அமைதியாக போகுது. நம்ம ஆள் எழுந்திருப்பார், சாப்பிடுவார், அப்படியே போய் ஒரு ரவுண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வருவார். அப்புறம் வந்து நல்ல ஒரு தூக்கத்தை போடுவார். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனவுடனே இவருடைய கசின் ஒரு பெட்டி கடை வச்சுருக்கார், ஒரு சிகரெட் ஷாப். அந்த சிகரெட் ஷாப்புக்கு போவார். அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே பொழுதை கழிப்பார். பொழுதை கழிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து தூங்கிடுவார். மறுபடியும் நெக்ஸ்ட் டே. இப்படியே இந்த ரொட்டீன் சில காலங்கள் போய் கொண்டிருக்கின்றன. மாதம் ஆரம்பித்தோடனே போய் 1ஆம் தேதி ஆனோடனே போய் பென்ஷன் வாங்கிட்டு வந்துடுவார். ஒரு நாள் ஒரு குழந்தை, அதனுடைய மண் பொம்மை உடஞ்சி போச்சு. உடஞ்சி போனோடனே அது அழுது இவர்கிட்ட அது ரிப்பேருக்காக அந்த பொம்மை வருது. அதை அந்த களிமண் பொம்மை தானே, இவர் கொஞ்சம் களிமண்ணை எடுத்து சரி பண்ணி இந்த ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றாரு. அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பொம்மையை பார்த்தோடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதே மாதிரி நாம் ஒன்று செஞ்சால் என்ன அப்படின்னு தோணுச்சு. அப்போ அந்த பொம்மை செய்கிறதுக்கு தேவை வந்து களிமண், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாடஸ்ட், அந்த மரம் இருக்கும்போது அந்த தூள் இருக்கு இல்லையா, அந்த தூள், கொஞ்சம் பெயிண்ட்டு. களிமண் வீட்டுக்கு பின்னாடியே நிறைய கிடைக்கிது ஃப்ரீ. அதே மாதிரி இவருடைய சிகரெட் ஷாப், இவருடைய கசினுடைய சிகரெட் ஷாப்லேருந்து 2 கடை தள்ளி அங்கே ஒரு கார்பெண்டர் ஷாப் இருக்குது. அந்த கார்பெண்டர் ஷாப்லேருந்து இவருக்கு சாடஸ்ட்டு கிடைக்குது. கொஞ்சம் பெயிண்ட்டு மாத்திரம் கொஞ்சோண்டு வாங்கினா போதும். ஸோ இது மாதிரி வாங்குறாரு, வாங்கி செய்கிறார், சில பொம்மைகள் செய்கிறார். இவருடைய கற்பனையில் இவர் அந்த ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது அங்கே வர்றவங்கெல்லாம், அந்த பெக்கர் உமன், அந்த பிச்சைக்கார பெண், குக்கும்பர்
செல்லர், அந்த வெள்ளரிக்காய் விற்கிறவங்க, இதெல்லாம் ஞாபகம் வச்சு அந்த பெக்கர் உமனுடைய ஒரு பொம்மை, அந்த குக்கும்பர் செல்லர்னுடைய ஒரு பொம்மை. இப்படி இவர் எதையெல்லாம் பார்க்குறாரோ அந்த நகரத்தில் எல்லாத்தையும் பொம்மையாக செய்கிறார். செஞ்சு இவருடைய கசின் ஷாப்பில் கொண்டு போய் வைக்கிறார். வச்ச உடனே அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு பெரிய கூட்டம், நிறைய பேர் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. அப்புறம் காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. காசு கிடைக்குதுங்கிறத விட அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுது. அப்புறம் நிறைய செய்கிறார். செஞ்சுட்டு ஒவ்வொரு மாதமும் ஆஃபீஸுக்கு 1ஆம் தேதி போகும்போது இவர் ஒரு பொம்மை செஞ்சு எடுத்துகிட்டு போவார். எடுத்துகிட்டு போய் இதை சீஃப் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவார். அக்கௌண்ட்டை போவார். அக்கௌண்ட்டை போய் கையெழுத்து வாங்கிட்டு, கையெழுத்து போட்டு அதை பண்ணுறோம் வாங்கிட்டு இதை சீஃப்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவார். அக்கௌண்ட்டனும் வாங்கிக்குவார். அடுத்த மாதம் போயிட்டு அடுத்த மாதம் இதே மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு கொண்டு போயிட்டு சீஃப்கிட்ட கொடுத்துருங்க. அந்த பொம்மையை பற்றி சீஃப் என்ன சொன்னாங்க அப்படின்னோடனே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவார். அடுத்த மாதம் இதே மாதிரி கொடுத்துட்டு சீஃப் என்ன சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ த ஸ்டாக் ரிப்ளை, எப்பொழுதும் இதே மாதிரியான பதில், இதே மாதிரியான கேள்வி ஒவ்வொரு மாதமும் இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கு. இப்படி போகுது. ஒரு நாள் இவருடைய மாஸ்டர் பீஸ் ஒன்று செய்கிறார். மாஸ்டர் பீஸ் அப்படின்னா இவருக்குடைய ஒரு மிக உயர்ந்த ஒரு படைப்பு. அந்த படைப்பை இவருடைய ஆஃபீஸினுடைய முன்பகுதி, இங்கிலேடியா அந்த ஆஃபீஸினுடைய வாசலில் ஒரு ஸ்டூலில் இவர் உட்காந்துருக்காரு. அப்படியே அந்த கேட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎம், அந்த சீஃப் வர்றாரு. ஸோ இந்த காட்சியை அப்படியே இவர் பொம்மையாக செஞ்சுருக்காரு. இவருடைய பொம்மை புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஃபிங்கர் சைஸுக்கு தான் இருக்கும் எல்லா பொம்மையும். அந்த மாதிரி செய்கிறாரு. செஞ்ச உடனே ஒரு அழகான ஒரு பொம்மையை கொண்டு போய் கொடுக்குறாரு. ஆஃபீஸில் கொடுத்த உடனே எல்லாரும், இவர் எப்பொழுதுமே பொம்மை கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாம் ஓடி வந்துடுவாங்க. ஓடி வந்து ரசிப்பாங்க. ஒரு பொம்மையை பார்த்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. அதுவும் இந்த பொம்மையை பார்த்த உடனே எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி. டே பயலாம், ஓ ஃபோட்டோ உன்னுடைய உருவத்தையும் நீ செஞ்சிட்டியே, பிரமாதம்டா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லாரும் சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக வீட்டுக்கு வருகிறார். 2 நாட்கள் செல்கின்றன. 2 நாட்கள் சென்ற உடனே தான் இவருடைய வீட்டுக்கு ஒரு ரெஜிஸ்டர்டு லெட்டர் வருது. பொதுவாக இவருடைய வாழ்க்கையிலேயே இவருக்கு மொத்தம் வந்ததே 3 லெட்டர் தான். அப்போல்லாம் லெட்டரை தவிர வேறு எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது அந்த காலம், இல்லையா? இது கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி காலம். 3 லெட்டர் தான் இவருடைய வாழ்க்கையிலே வந்திருக்கு. ரெஜிஸ்டர்ட் லெட்டர் என்பது லாயர்ஸ் தான் அனுப்புவாங்க. ஸோ இந்த ரெஜிஸ்டர்ட் லெட்டரை பார்த்த உடனே இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. பயந்து போயிட்டார். ஐயோ, எல்லாமே என் தலை விதி, என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. நான் 25 வருஷமா கட்டி காப்பாற்றி அப்படி ஒரு கௌரவமாக இருந்தேன். என் கௌரவம் எல்லாமே அழிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு. என் பென்ஷன் போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, என் கௌரவம் போச்சு அப்படின்னு அந்த லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு புலம்புறாரு. அந்த கொண்டு வந்து கொடுத்த ஆள்கிட்டே, ஐயா இதுக்குள்ள சொல்கிறாரு, இது எனக்கு வேண்டாம். அதை பார்த்தோன்னே, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு. வேணாம் அப்படின்னா நான் ரிஜெக்டட்னு போட்டு அனுப்பிச்சிட்டுமா அப்படின்னு போஸ்ட்மேன் கேட்குறாரு. இல்லை அப்படியெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிறுக்கலான ஒரு கையெழுத்தை போட்டு வாங்கிறாரு. வாங்கிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த போஸ்ட்மேன்ட்ட கேட்குறாரு. கேட்டவுடனே கொண்டா அப்படின்னு வாங்கி இப்படி கிளிக்க போகிறான். கிளிக்காதீங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு, இது கிளிக்காமல் உள்ளே இருக்கிறது என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னோடனே அவன் போயான்ட்டு போயிடறான். இப்படி தான் நடக்குது. இப்போ ஃப்ளாஷ்பேக்லேருந்து மறுபடியும் கதை வந்துடுது. இப்போ இவர் ரேஸ் கோர்ஸ் ரோடில் இருக்கிற அந்த சிட்டி எக்ஸ்ரே இன்ஸ்டியூட்டுக்கு இவர் போகிறார். சிட்டி எக்ஸ்ரே இன்ஸ்டியூட்டுக்கு போகும்போது ஏற்கனவே அங்கே சிலர் இருக்காங்க. அவங்கெல்லாம் உட்காந்து சிலர் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க, சிலர் புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அதான் எக்ஸ்ரே எடுக்கிற வரைக்கும் டைம் வெயிட் பண்ணல, எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு அசிஸ்டண்ட் வரார். அசிஸ்டண்ட் வந்து, சார் என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே இவர் இந்த கடிதத்தை கொடுத்து, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னோடனே, அப்படியா அப்படின்னு வாங்கிட்டு டக்குன்னு கிளிக்க போகிறாரு. கிளிக்காதீங்க, இது கிளிக்காமல் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லணும் அப்படின்ன உடனே இந்த பேப்பரில் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, புஸ்தகம் படிச்சுட்டு அங்கே உட்காந்துருக்கான் பாருங்க, எல்லாம் அப்படியே ஒரு தலையை தூக்கி அப்படி பார்க்குறான்.
பார்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு சிரிச்சிட்டு மறுபடியும் போட்டுக்கிறான். அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, ஓப்பன் பண்ணாமல் சொல்லணுமா? ஆமாம், எக்ஸ்ரேல நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னோடனே அவன், இது உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீங்கள் உடம்பு நல்லாயிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு சொன்னேன். இல்லை உங்களால் இதை சொல்ல முடியாதா அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு. இல்லை சொல்லலாம், நீங்கள் உங்கள் உடம்பு நல்லானவுடனே வாங்க, நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இவருக்கு அப்படியே மனசு கஷ்டத்தோடு போய் வெளியே வராரு. வெளியில் வந்து ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காரு. ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை புரியுது. ஆஹா, இப்போ அவருடைய மனசில் எல்லாம் ஓடுது. அந்த ஆஃபீஸ், அந்த எக்ஸ்ரே இன்ஸ்டியூட்டு, அந்த இன்ஸ்டியூட்டில் உட்காந்துருக்கிறவன், இவர் இப்படி சொன்ன உடனே எல்லாரும் தலையை நிமித்தி பார்த்து சிரித்தவன், அப்புறம் அந்த அசிஸ்டண்ட்டும் ஒரு மாதிரி சிரிச்ச முகத்தோட அப்படியே தோளில் கை வச்சு தட்டி கொடுத்து, உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீ அதை சரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சிச்சு. ஆஹா, நம்ம பைத்தியம் ஆயிருக்கோம், இது நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு அப்படிங்கிற எண்ணம் அவர் உள்ளத்துக்குள்ளே வருது. நாம் ஒரு பைத்தியம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ அவருக்கு பைத்தியம்னு நினைச்ச உடனே அவ்வளோ சந்தோஷம். கால் தரையில் நிற்கல, நம்ம பைத்தியம் இது அப்படியே குதிக்கிறார். கையை மேலே தூக்குறார். கையை மேலே தூக்கி ஊன்னு கையை குதிக்கிறார். சத்தம் போடுறார். ரோட்டில் போடுறவன் ஒரு மாதிரி பார்க்குறான். அப்படியே குதிச்சுட்டு ஓடுறாரு. இப்போ அதாவது நீங்கள் பைத்தியம் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் அவன் எவ்வளோ ஸ்ட்ரெயினில் இருந்தான். தான் பைத்தியம்னு நினச்ச உடனே அவன் அந்த மென்டல் அப்படியே ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்படியே ஃப்ரீ ஆகி அப்படியே காற்றுல அவர் மிதக்கிற மாதிரி இருக்காங்க. அப்படியே ஓடுறான். ஓடி போகும்போது அங்கே ஸ்ட்ரீட் லேம்ப் இருக்குது, தெரு விளக்கு, நல்லா குண்டு பல்பு. அந்த காலத்துலலாம் குண்டு பல்பு தான் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி மற்ற லேம்பெல்லாம் இருக்காது, ஒரு குண்டு பல்பு தான் போட்டிருப்பாங்க. அந்த குண்டு பல்பை பார்ப்பான். இவனுக்கு ரொம்ப நாள் ஆசை, அந்த குண்டு பல்பு மேலே ஒரு கல்லை விட்டு அடிக்கணும்னு ஆசை. ஒரு கல்லை எடுக்கிறான். கல்லை எடுத்து அந்த பல்பு மேலே ஒரு வீசுறான். சின்ன கல்லை எடுத்து வீசுறான். டக்குன்னு அடிபட்டு அது உடஞ்சி போகுது. உடஞ்சி போனோடனே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இவர் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தது நடந்துருச்சு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. இப்போ அங்கே ஒரு போலீஸ்காரன் போலீஸ்காரன், ஏன் அதை உடைச்ச அப்படின்னோடனே, எனக்கு சின்ன வயசுலேருந்தே அதை உடைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதான் உடைச்சேன்றான். உண்மையை சொல்கிறான். சொன்னோடனே அவர், ஓ சின்ன வயசுலேருந்தே உனக்கு உடைக்கணும்னு ஆசையா, வாடா ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்கிறான். இவருக்கு அதெல்லாம் ஒன்றும் கவலையே விடலை. ஸ்டேஷனுக்கு ஆனோடனே கூட போகிறார். கொஞ்சம் தூரம் போனோடனே இப்போ மார்க்கெட் ரோடுங்கிறது பிஸியஸ்ட் ரோடு. அங்கே அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிளிஸ்ட் தான், சைக்கிள் ஓட்டுறவங்க தான் ஜாஸ்தி. சைக்கிள் ஓட்டுறவங்க நடந்து போகிறாங்க. அங்கே டூ வீலருங்கிறது, காருங்கிறது ரொம்ப ரேரஸ்ட்டு. ரொம்ப வசதியானவங்க தான் கார் வச்சுருப்பான். இந்த டூ வீலருங்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் அந்த கான்செப்ட்லாம் இல்லை. வச்சுருப்பான் யாராவது இந்த புல்லட் மாதிரி, இந்த ராஜ் டூட் புல்லட் அப்படின்னு அந்த காலத்தில் இருக்கிற மோட்டர் பைக் இருக்கும். அது எவனா 1-2 வச்சுருப்பான். 90% சைக்கிளில் தான் போவாங்க. சைக்கிளில் போகிறவனை விட நடந்து போகிறவன் ஜாஸ்தி. ஆனால் ரோட்டில் எல்லாரும் கண்ணா பண்ணான்னு போகிற மாதிரி இவனுக்கு ஒரு ஃபீலிங். டக்குன்னு என்ன பண்ண, போலீஸ்காரன் கூட போய்கிட்டு இருக்கவன் திடீர்னு ரோட்டுக்குள்ளே போகிறார். ரோட்டுக்குள்ளே போய் நெல்லு, நீ நில்லு, நீ போ, நீ நில்லுன்னு ஒரு டிராஃபிக் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். டிராஃபிக் வேலையை செய்ய ஆரம்பித்த உடனே இவர் திடீர்னு போய் நில்லு அப்படின்னோடனே நிறைய சைக்கிளிஸ்ட் வந்து டக்குன்னு பிரேக் போட்டு அப்புறம் இவர் போ அப்படின்னோடனே அப்படி சமாளித்து போய்கிட்டு இருக்கான். சிலர் வந்து இப்படி பிரேக் போட்டதில் தடுமாறி கீழே விழுகிறான், சிலர் கீழே இறங்கிடுறான். இப்படியெல்லாம் நடக்குது. அந்த மாதிரி தடுமாறின ஒரு சைக்கிளிஸ்ட் வந்து இவங்க அக்கௌண்டன்ட். அவன் இப்படி தடுமாறி நின்று பார்க்குறான். பார்த்தா நம்ம கோவிந்த் சிங். யோ என்ன இங்கே நின்றுட்டு இருக்க நீ அப்படின்றாரு. அவன் அதெல்லாம் கவலையே படலை. அப்படி அவர் பேசிக்கிட்டே இவருடைய பாக்கெட்டில் அந்த லெட்டர் இருக்கு பார்க்குறாரு. அந்த லெட்டர் அவர் அனுப்புனதான், அந்த அக்கௌண்டன்ட் அனுப்புன லெட்டர். என்ன யாருன்னு லெட்டரை கையில் வச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு அந்த லெட்டரை இவர் வாங்குறாரு. வாங்கி என்ன ஓப்பன் பண்ணாமே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடியதை அவர் படிக்கிறார். அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் அந்த ஜிஎம் எழுதியிருக்காரு, நீங்கள் உங்களுடைய
ஓய்வு காலத்தை மிக பயனுள்ள ஒரு ஹாபி, ஒரு பொழுதுபோக்கில் நீங்கள் செயல்படுத்துவதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேவையை நீங்கள் தொடரட்டும். உங்களுடைய சேவைக்கு ஒரு உந்துதலாக நான் இந்த 100 ரூபாயை உங்களுக்கு பரிசாக அனுப்புகிறேன் அப்படின்னு கூட ஒரு 100 ரூபாய் இருக்கு, அது இருக்கு. கொடுத்தோன்னே, யோ ஜிஎம் 100 ரூபா பணம் கொடுத்துருக்காரியா அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு அந்த 100 ரூபாயை கொடுக்குறாரு. வாங்கின உடனே ஒரே அமைதியாக அவர் வீட்டுக்கு போயிடுறார். நம்ம போலீஸ்காரன் என்ன அதான் கதையில் அக்கௌண்ட்னு சொல்லியிருப்பாருன்னு வச்சுக்கோ, அது அப்படியே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே அமைதியாக இருக்காரு. அடுத்த 1ஆம் தேதி தன்னுடைய ஆஃபீஸ் போகிறாரு பென்ஷன் வாங்குறதுக்கு. பென்ஷன் வாங்க போகும்போது அங்கே இருக்கிற அக்கௌண்டன்ட் எல்லாரும் கேட்பாங்க, இந்த தடவை என்ன பொம்மை கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஒரு 25 வருஷம் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, ஆஃபீஸில் இருந்த எனக்கு இந்த மாதிரி பொம்மை செய்கிற வேலையெல்லாம் நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இத்தோட இந்த சிறுகதை முடிந்து விடுகிறது. தேங்க்யூ. அதாவது பைத்தியம்னு நாம் நினைக்கிறோம், ஆனால் அவன் மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கான். நாம் என்னமோ ரொம்ப தெளிவான அறிவாளி மாதிரி படைப்போம், அப்படியே பெரிய மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் உள்ளத்துக்குள்ள thousands of strain, இந்த ஸ்ட்ரெயினில் இருக்கும். அப்படி அது மாதிரி அவன் ஸ்ட்ரெயினில் இருந்தான். இப்போ ஒரு அருமையான கலை அவன்கிட்ட இருக்கு. ஆனால் இந்த செயலானது அந்த கலையை விட அவனை செய்ய விடாமல் ஆக்கிருச்சு. அவன் மனநிலை நாம் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சோம், நாம் இதெல்லாம் செய்யலாமா, நாம் போய் ஒரு பொம்மை செய்கிறதாவது என்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இப்படித்தான் தப்பா இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் நடக்கும். அப்படி ஒரு காரியத்தை சொல்லி இந்த கதையை அருமையாக முடிக்கிறார் ஆர்.கே. நாராயண். தேங்க்யூ.